இப்போ ஒரு ஜாதகம் கையில் எடுத்துக்கிட்டான், இந்த ஜாதகம் தேருமா தேராதா அப்படிங்கிறத நம்ம எப்படி நிர்ணயிக்கிறது? எடுத்தோடனே ஒரு 2 செகண்ட் நம்ம சொல்லிடலாம். அது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திசாபுத்தி எழுதி நம்ம கண்டுபிடிக்க தெரியும். திசாபுத்தி, இந்த திசாபுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரியே யோகங்களுக்கும் இந்த இது உண்டு, காலகட்டங்கள் உண்டு. இந்த எத்தனை நாளிகை எல்லா பஞ்சாங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ திருதி நாம யோகம், இன்னைக்கு கண்டம் நாம யோகம்னு இத்தனை நாளிகை வரைன்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பஞ்சாங்கம் வச்சுருக்கீங்களா? இன்றைய ஒரு சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா ஐயா அவர்கள். அவங்க இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அற்புதமான டாபிக். இப்போ ஜாதகத்தில் நம்மளுக்கு தோஷங்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தோசை இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தோசை தான், ரவா தோசை, இந்த மாதிரி தோசை தான். அப்போ தோசை, அப்போ தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கு சரியான பரிகாரம் வேணும். அது நீயோ நானோ இல்லை இவரோ சொன்னால் அது மேட்ச் ஆகாது. சொல்ல வேண்டியவங்க தான் சொல்லணும். சொல்ல வேண்டியவங்கன்னா அதில் அனுபவம் வாய்ந்து சக்ஸஸ் அடைஞ்சு வெற்றி கண்டவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். சாஸ்திரம் தெரிஞ்சவங்க ஐயா நிறைய அனைத்து விதமான ஜோதிட சாஸ்திரங்களும் தெரியும், புரோகிதங்கள், மந்திரங்கள் நிறைய இருக்குது. அவர் அதை சொல்ல போனால் எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காணொலியை தான் இன்றைக்கி பேச வந்திருக்காரு. முதல்ல நம்மளுடைய மேடைக்கு வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை. கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் கைகளை தட்டுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. முழுமுகர் கடவுள் விநாயகர். நம்ம ஜோதிடத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் முக்கியமாக இந்த நான் அதிகமாக மீட்டிங்களுக்கு அதிகமாக போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம வாஸ்து சாம்ராட் பாரதியார் கேட்டுக்கொண்டது, பாரதியார்னே வந்துருச்சு, பாரதியாராகவே இருக்கட்டும். ஆமாம், கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த வாஸ்துவையும் கிரகங்களோட அடிப்படையில் தான் அவர் கொண்டு வர்றார். மேக்ஸிமம் இந்த மாதிரி வாஸ்து சொல்கிறவங்க கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லணும். நான் கேட்ட வரைக்கும் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். இந்த கிரகத்தின் அடிப்படையில் அவர் கொண்டு போகிறது அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த முதுகுத்தண்டு வடம்னு சொன்னார். இந்த முதுகுத்தண்டு வடத்தை சமஸ்கிருதம் வஜ்ரம்னு சொல்லுவோம். நாங்கள் வஜ்ரம்னால மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இந்திரனோட கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் சொல்லிட்டு, அந்த ஆயுதத்தை அடிக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வஜ்ரத்தையே உடைக்கக்கூடிய தன்மை என்பது ராகுவுக்கு உண்டுங்கிறத ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னார். முதுகுத்தண்டு உடஞ்சி போதுன்னா அதுக்கு ராகு தான் காரணம். முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் அந்த ராகு தான் காரணம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியம். ஜோதிடர்கள் பல ஆசிரியர்கள் கல்விகளை கற்றுக்கலாம், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பல அனுபவ ரீதியான சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி வழி அவங்களுக்கு இருக்கணும். எந்த ஜோதிடராக ஆகட்டும், அது யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கிற விஷயம் இல்லை, கற்றுக்கிட்டங்கிற குரு ஞானம் அவங்கள்ட்ட இருக்கணும். ஆனால் கற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய சுய புத்தியை அதில் இறக்கணும். அந்த இறக்கி செஞ்சால் தான் நம்ம அதில் நிச்சயமாக நம்ம வெற்றி காண முடியும். தனக்குன்னு ஒரு தனி வழியை நம்மளால் நிர்ணயித்து கொள்ள முடியும். நமக்கு குருநாதருக்கு அடுத்த ஒரு சப்ஜெக்ட். அது மாதிரி பரணி ஆஸ்ட்ரோவேல்டா
பரணி ஆஸ்ட்ரோவேல்ட் இந்த நிறுவனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும், புதிதாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா சரவண பவ அப்படிங்கிறது வந்து சடாட்சர மந்திரம். முருகன் பேரில் யாரெல்லாம் ஏங்குறாங்களோ என்றைக்குமே இளமையாக இருப்பாங்க. ஒரு உதாரணமாக வந்து கிருபானந்த வாரியரை பார்க்கலாம். அது 95 வயசு வரைக்கும் அவர் குரலுடைய தன்மை பிசிறு தட்டாமல் இருந்தது. அந்த முருகன் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து பிரசன்னம்ங்கிற ஒரு தன்மையை ஆரம்பித்து வச்சதே இந்த சோழி பிரசன்னம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து முருக பகவான் தான். தன் தாயும் தந்தையும் எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவர் பார்த்துருக்கார், என்ன செஞ்சிட்ருக்காங்கலாம் கூடி. அது அவர் மூலம் அகஸ்தியர் வந்து அகஸ்தியர் மூலம் உலகம் பூரா வந்து பரவினதான் தான் அந்த பிரசன்ன மார்க்கம் வருது. சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஒரு நிமிஷம், இது என்ன தூக்கணுமா? சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி வந்து ஜோதிடங்களில் பலன் சொல்கிற விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட அவங்கவுங்க சௌரியத்துக்காக எல்லாருமே பலன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொதுவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் சில ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் நம்ம பார்க்கணுன்னா, எல்லோரும் பஞ்சாங்க தத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், பஞ்சாங்கத்தை பற்றி பேசுகிறோம். இந்த பஞ்சாங்க தத்துவங்களில் வந்து திதி, வார, நட்சத்திர, யோக கரணம்ங்கிற சப்ஜெக்டில் திதியை பார்க்குறோம், வாரத்தை பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம். யோக கரணத்தை பற்றி அதிகமாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒருவன் பிறக்கும் பொழுது எந்த மாதிரி யோகத்தில் அவனை இறைவன் இந்த பூமியில் இறக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது யோகம். திதியால் ஏற்படும் தோஷத்தை வாரம் போக்கும், வாரத்தால் ஏற்படும் தோஷத்தை நட்சத்திரம் போக்கும், நட்சத்திரத்தால் ஏற்படும் தோஷத்தை யோகம் போக்கும், யோகத்தால் ஏற்படும் தோஷத்தை கரணம் போக்கும். இப்போ நம்மளுடைய ஜோதிடர்களோட வேலை என்ன? இப்போ பரணி பாரதி சொன்ன மாதிரி ஒரு இடத்த தவறான இடத்த வாங்கி இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த பிரச்சனையோன்னு எல்லாத்தையும் இழந்த பிறகு வந்து நிற்கும்போது அவருக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு நம்ம வேலை காட்டுறோம். நம்ம வந்து இதை வந்து ஆன்மீக அடிப்படையில் தான் நம்ம என்றைக்குமே அணுகணும். ஏன்னா நமக்கு மீறிய பிரபஞ்ச சக்திங்கிறது ஆன்மீகத்தின் ஆதாரமாக கொண்டது. அந்த ஆன்மீக விஷயங்களை நாம் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக நம்ம இறங்கி நம்ம பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிட்டால் தான் நம்ம நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஜோதிடர்கள் அப்படிங்கிறது என்னென்னா சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட மெஞ்ஞானிகள்னு சொல்லலாம். வந்து தெய்வஜர்னு சொல்லுவோம். ஜோதிடர்களை வந்து சாதாரண விஷயம் தெய்வஜர். ஜோதிடத்தை பார்க்க போகும்போது கூட வெத்தலை தாம்பூலத்தோடு தான் போய் பார்க்கணும், தட்சிணையோடு தான் பார்க்கணும். சும்மா நினச்ச நேரத்துக்குலாம் நான் இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு வரேன், ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டு 10 மணிக்கு வராமட்டு சாயந்தரம் வந்து எனக்கு ஒரு நேரமாகி போச்சு, என்னால் வர முடியல, நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்க வரவங்களுடைய தப்பு. அப்போ அந்த பாதிப்பு வந்து யார் போடுறாங்க? ஜோதிட தலையில் தான் போடுறாங்க. வந்து நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாலே நம்ம அதில் தோஷங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முதல்ல நாம் வந்து தயாராகணும். அதுக்கு தெய்வ பலம்ங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க ஷீட்டில் முதல் பக்கத்தில் வந்து இந்த நாமயோகங்களை பற்றி கொடுத்துருக்கேன். அந்த பக்கத்தை கையில் பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து சுபம் நாமயோகம், மத்தியம நாமயோகம், அசுப நாமயோகம்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஜாதக கையில் எடுத்துக்கிட்டான், இந்த ஜாதகம் தேருமா தேராதா அப்படிங்கிறத நம்ம எப்படி நிர்ணயிக்கிறது? எடுத்தோடனே ஒரு 2 செகண்ட் நம்ம சொல்லிடலாம். அது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சந்திரன் ஏறிய நட்சத்திரம், லக்னம் ஏறிய நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று பாதகமாக வரக்கூடாது. இது பார்க்குறோம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஆகுமா கவுண்ட் பண்ணுறதுக்கு? சந்திரன் அஸ்வினியில் இருக்கிறான், லக்னம் கிருத்திகையில் விழுந்திருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3ங்கிறது என்ன? விபத்து தாரை இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகம் வந்து நெகட்டிவ் ஆக்டிவிட்டியில் இறங்கக்கூடிய ஜாதகம் ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் எந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஜாதகம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டால் 12 ராசியும் 12 லக்னமும் தோஷம்தான்.
எந்த லக்னமும் எந்த ராசியும் தோஷம் இல்லாததே கிடையாது. அப்போ நமக்கு என்ன வேலை? அந்த தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணி இவங்களை எப்படி நம்ம முன்னேற்றுறது, இதுக்கு நம்ம உண்டான வழியை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயம் நாம் வந்து ஜோதிடத்தை ஜெயிச்சிடலாம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஆன்மீக தேடல். அந்த ஆன்மீக தேடல் தான் உங்களுக்கு அடுத்த பக்கத்தை வந்து அந்த 11ஆம் பாவம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். அப்படி நான் விளக்கங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன், நேரம் இருக்க நம்மகிட்ட. அந்த 11ஆம் பாவம்னு சொல்கிறேன், அதில் வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறோம். சந்திரன் ஏறி நட்சத்திரக்கு லக்னம் ஏறி நட்சத்திரம் பாதகத்தாரையாக வந்து இருக்கிறது. அப்போ இவர் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக போராட்டமாகத்தான் இருக்கும். காசு இல்லாதவனுக்கு அதுக்கு தகுந்த போராட்டம், காசு இருக்கிறவனுக்கு அதை மீறின போராட்டம். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், கோடிக்கணக்காக பணம் இருக்கும், நிம்மதிங்கிறது 10 விஷயம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருப்பான். ஒன்று விட்டானே இந்த தொழில் போச்சுங்கிற நிலைமையில் தான் இருப்பான். இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்த உடனே நம்ம ஜாதத்தை பார்த்த உடனே நம்ம வந்து இந்த தன்மையை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, இது இந்த பிரச்சனையிலேருந்து இவரை மீள வைக்க முடியுமா முடியாதா? அந்த மீள வைக்க முடியுமா முடியாதுன்னு சொல்ல தான் இந்த நாமயோகங்கள்னு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ சுபம் நாமயோகத்தில் வந்து பிரீதி, சௌபாக்கியம், சோபனம், விருத்தி, சிவம், சித்தம், சுபம், சித்தி, சுபரம் 9 நாமயோகங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 9 நாமயோகங்களில் ஒருத்தர் பிறந்து அவருடைய லக்னம் முதல் 10 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காகவே தீர்ந்துடும். இந்த தசாபுத்திகள் மாறக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் தீர்ந்துடும். அவரை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரால் சாதாரண ஒரு ஆலயத்தை கும்பிட்டாலே, குலதெய்வத்தை கும்பிட்டாலே அவருக்கு போகும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அவருக்கு வந்து. 2வது 10 டிகிரியில் இருக்க வச்சுக்கோங்க. நான் அந்த முதல் சுபநாமயோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வந்து 2வது 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து. அப்போ 2வது 10 டிகிரியில் இருக்கும்போது அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த பாத யாத்திரைலாம் போகிறாங்க இல்லையா, காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது, கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களை செஞ்சால் தான் அவங்க பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும். 3வது 10 டிகிரியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேள்விகள், யாகங்கள் செய்யணும், தான தர்மங்கள்லாம் கடுமையாக செய்யணும், க்ஷேத்திரங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், இதிலே பாதி நாட்கள் கழிஞ்சிடும், இதெல்லாம் செய்யணும். இது வந்து லக்னம் எந்த டிகிரியில் இருக்குங்கிறத நம்ம வந்து முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாதத்தை எடுத்தோன்னு நம்ம எழுதி வைக்க வேண்டிய விஷயங்கள் தான். சந்திரன் லக்னம் நட்சத்திரங்கள் சாதகத்தாரியாக இருக்கா இல்லையா, அடுத்தது இவர் பிறந்தது லக்னத்தின் முதல் 10 டிகிரியா, 2வது 10 டிகிரியா, 3வது 10 டிகிரியான்னு சொல்லிட்டு. சரி, அந்த சுப நாமயோகத்தை பிறக்கலை, மத்தியம நாமயோகத்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோமங்கள், யாகங்கள் செய்தெல்லாம் அவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும். கோவிலில் வந்து உழவார பணிகளை கண்டிப்பாக அவங்க வந்து செய்யணும். ஆலயங்களுக்கு விரதமிருந்து செல்பவர்களுக்கெல்லாம் நிறைய வந்து உபகாரங்களை வந்து நிறையவே பண்ணணும். இது இந்த தோஷங்கள் எப்படி வருகிறத நம்ம அப்புறம் சொல்லுவோம். நம்ம வந்து இந்த சாப்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 3வது 10 டிகிரியில் வந்து அசுப நாமயோகத்தை பிறந்திருக்கா வச்சுங்க. அதாவது அசுப நாமயோகத்தை பிறந்து முதல் 10 டிகிரியில் பிறந்தாலும் சரி, 2வது 10 டிகிரியில் சேர்ந்து நம்ம இந்த யாகங்கள் பூஜைகள் செஞ்சிடலாம். 3வது 10 டிகிரியில் ஒருத்தர் லக்னம் பிறந்து அவன் இந்த அசுபநாம யோகம் இந்த விஷ்கம்பத்துலேருந்து வைத்தியரீதி வரைக்கும் உள்ளவனா பிறந்திருந்தானா எந்த வகையிலும் அவனுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லாங்க. இந்த பரிகாரம் நடக்கவே நடக்காது. எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். காசி விஸ்வநாதர் கோயிலுமே, காசியிலுமே, கும்பாபிஷேகமே கோடிக்கணக்கான செலவு பண்ணாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரவே தீராது. அவங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி நம்ம பேரை நமக்கு எடுத்துக்க வேண்டாம் இந்த அசுபநாமயோகத்தை. ஏன்னா இறைவன் அவனை படைக்கும் போதே ஷுட் பி பனிஷ்டு, நீ தண்டிக்கப்பட வேண்டியவன், எவ்வளோ சொல்லியும் போன ஜென்மத்தை திருந்தலை அப்படிங்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அசுபநாமயோகத்தை பிறந்து லக்னத்தின் 3வது 10 டிகிரிலேயும் வந்து லக்ன புள்ளி அவனுக்கு விழுந்திருக்கும். இதை நம்ம வந்து இதையும் நம்ம வந்து ஒரு பேப்பர் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அவன் எந்த 10 டிகிரியில் பிறந்திருக்கான், என்ன மாதிரி தன்மையில் பிறந்திருக்கான்னு. அதுக்கு மேலே வந்து இவனுடைய லக்ன புள்ளி வந்து அவயோகி நட்சத்திரத்தில் விழுந்துடக்கூடாது. சொல்லுங்கள். அசுபநாமத்தை பிறந்தாலே பிரச்சனை தாங்க. தாராவளன் இருக்குது, கண்டிப்பாக பலிக்காது. தாராவளன் நல்லா இருந்தாலும் 3வது 10 டிகிரியில் லக்னம் விழுந்து இந்த அசுபநாமயத்தை பிறந்தாலும் கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. 3வது 10 டிகிரி தான். முதல் 10 டிகிரி வந்து ஒன்றும் இல்லை, 2வது 10 டிகிரி நடக்கும். அதில் பிராயச்சித்தம் பண்ணிடலாம்.
அந்த கடைசி 10 டிகிரி இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சர். இப்போ அவர் சொன்ன மாதிரி தென்மேற்கு மூலை சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து வாஸ்து வரலீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வாஸ்து பார்க்கும்போது இந்த மாதிரி தன்மையிலுக்கான இவனுக்கு பிராயச்சித்தம் பண்ணால் அந்த பிராயச்சித்தம் நடக்குமா நடக்காதா? அது நம்ம தெரியாமல் பிராயச்சித்தம் சொல்லிட்டு அர்த்தம் இல்லை இல்லையா? நம்ம கொடுக்குறோம், டாக்டர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு, அந்த மருந்து அவங்க உடல் அக்செப்ட் பண்ணுறதா இல்லைன்னு நமக்கு தெரியலையே. அவள் அக்செப்டே பண்ணலைங்க மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன செய்யணும், டாக்டர் கொடுத்தாருன்னு ஒரு வாரம் தான் உயிரோட இருப்பாங்க, இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வரும் டாக்டர். அது மாதிரி தான் நம்மளும் வந்து அதனால் தாராபலம் இருந்தாலும் அசுபநாமயோகத்தில் ஒருத்தன் பிறந்து லக்ன புள்ளி 3வது 10 டிகிரியில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பரிகாரம் சொன்னீங்கன்னா எந்த பரிகாரம் பலிக்காது. அவருக்கு என்னதான் செய்ய, ஒரு 108 பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுறணும். 108 பிரதோஷ வழிபாடுனா கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகும். மாதத்துக்கு 12, வருஷத்துக்கு 12, 9 வருஷத்துக்கு 108 ஆகும். அப்போ 108 அது வரைக்கும் நான் இருந்து தான் தீரணுமானா இருந்து தான் தீரணும், வேறு வழி கிடையாது. இப்போ டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ 4 மாத்திரை மொத்தமாக நம்ம சாப்பிட்றோமா? அந்த காலத்துக்கு ஏற்றப்படி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம உடம்பு சரியாகுங்கிற மாதிரி. அந்த தோஷம் தீரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணி தான் தீரணும். அது இறைவன் நினச்சி என்ன வேணாலும் செய்யலாம். நாம் வழிகாட்டுற வழி வந்து இந்த வழி தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து நாமயோகங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இது யாரும் நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த நாமயோகங்களை நம்ம திருமணத்துக்கு பொருத்தத்துக்கும் பார்க்கணும். ஒருத்தருக்கு லக்னாதிபதி யோகி நட்சத்திரத்திலிருந்து இன்னொருத்தருக்கு லக்னாதிபதி அசுப யோகி நட்சத்திரம் இருந்தால் நிச்சயம் கல்யாணத்தை சேர்த்து வைங்க. கல்யாணம் கண்டிப்பாக பிரிவில் தான் கொண்டு போய் விடும். அவங்களால சேர்ந்து வாழ முடியாது, நிச்சயமாக நெகட்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் அந்த நம்ம வந்து பார்க்குறது வந்து லக்னமாகட்டும், ராசியாகட்டும், பாக்கியாதிபதி ஆகட்டும், இது எல்லாத்தையும் எடுக்கணும். ஒருத்தரோட திருமண வாழ்க்கை எடுத்துட்டா 2, 4, 5, 7, 9, 11 இது அத்தனை ஸ்தானங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும். அப்போ இதில் எங்கேயாவது ஒருத்தரோட யோகி அர்த்தம் அவயோகியாக வந்து இருக்கிறான், நம்ம அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த யோகம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. அதை நம்ம வந்து அதிகமான மகத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா அதில் தெரியறதில்லை. ஆனால் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது வர்றதில்லை. சரி, இந்த நாம யோகம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ காலம் புறமா இப்படியே தான் இருப்பானா? அவனுக்கு ஒரு விழிவுணர்வு வேண்டாமா? ஏதோ பூர்வ பண்ணி தப்பு பண்ணிட்டான், நிறைய தவறுகள் நடந்துருச்சு, இந்த ஜென்மத்தை நல்லா வாழணும்னு நினைக்கிறான், நடந்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன செய்யலாம்? இங்கே எத்தனை பேருக்கு இங்கே மேனுவலாக திசாபுத்தி கண்டுபிடிக்க தெரியும்? கையை தூக்குங்க. மேனுவலாக திசாபுத்தி கண்டுபிடிக்க எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் கம்ப்யூட்டர் மயமே போச்சு. நம்ம முதல்ல அது பெரிய தப்பு நம்ம வெளியே வரணும். முதல்ல திசாபுத்தி எழுதி நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் திசாபுத்தி. இந்த திசாபுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரியே யோகங்களுக்கும் இந்த இது உண்டு, காலகட்டங்கள் உண்டு. இந்த எத்தனை நாளிகை எல்லா பஞ்சாங்களையும் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ திருதி நாமயோகம், இன்றைக்கி கண்டம் நாமயோகம்னு இத்தனை நாளிகை வரைன்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பஞ்சாங்கம் வச்சுருக்கீங்களா? சரி, அந்த அத்தனை நாளிகைங்கிறது அத்தனை வருஷமாக கொண்டு போகணும். அந்த வருஷத்துக்கு மேலே தான் அவனுக்கு யோகம் மாறும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? என்ன புரிஞ்சுச்சா? ஒரு நாம யோகம் இன்றைக்கி கண்டம் நாம யோகம் 50 நாளிகை இருக்கிறது அப்படின்னால் பிறப்பினத்திலிருந்து அதுதான் சொல்லணும். திசாபதி கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கும் ஆதி எந்த பரவனாலேயே கண்டுபிடிக்க தெரியணும், யோகத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த 50 நாளிகை வரைக்கும் ஒரு அசுபநாம யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அசுபநாமயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதனோட தன்மை காலமுறாக இருந்தால் என்னைக்கு தான் வாழறது? ஜோசிட்ட வந்து ரெமடிக்கு தானே வர்றான். எனக்கு எது எப்படிலாம் எனக்கு தெரியாது, அவன் எவன் நீச்சமானலாம் எனக்கு தெரியாது, நான் இருந்து எப்படி தப்பிக்க அத்தனை கேட்டு வர்றாங்க. அப்போ இந்த 50 நாளிகைங்கிறது 50 வயசுக்கு மேலே அடுத்த நாமயோகம் வந்துடும். அப்போ அவரோட தன்மை கண்டிப்பாக மாறும். கட்டிட 2 நாமயோகங்கள் வந்து ஒரே மாதிரி வராது. அந்த 50 வயசு மேலே இதுதாம்மா பிரச்சனை, இந்த தெய்வத்தை நீ வழிபாடு பண்ணு, அப்போ தான் அவனுடைய பிரச்சனைகள் தீரும்னு. அந்த காலத்தில் வந்து 1000 வருஷங்கள் 10,000 வருஷம் தவங்க இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட ஆயுஷ்காலம் அப்படி. இந்த கலியுகத்தில் வந்து 100 வயசு வர்றதே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாம் நினைத்த மாத்திரத்திலே நம்ம மனசை மாற்றிக்கிட்டோம்னா இறைவன் நமக்கு அருள்பொருளியே தொடங்கி விடுவான். அதுக்கு நம்ம வந்து இந்த கேல்குலேஷன்லாம் நம்ம வந்து கட்டாந்திக்கணும். முதல்ல வந்து லக்னம் கணிக்கிறது, திசாபுத்தி கணிக்கிறது தயவுசெய்து மேனுவலாக பாருங்கள்.
ஏன்னா சாஃப்ட்வேர் நிறைய தப்புகள் வருது. சமீபத்தில் நானே ஒரு இந்த வாக்கிய கணித ரீதியாக நான் ஒரு இதை பார்த்துட்டு இருந்தேன். கணிப்பு பூரா மாறி மாறி வந்துட்டு இருந்தேன்னு என்ன எதில் தான் தப்பு நடந்துருக்குன்னு சொல்லி பார்த்தா, காலையில் பிறந்தது 8:30 மணி. 8:30 மணிக்கு உதயாதி நாளைக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள். ஒரு அப்ராக்சிமேட்டாக உதாரணமாக காலையில் 8:30 மணிக்கு அவன் பிறந்திருக்கானா உதயாதி நாளைக்கு என்ன வரணும்? ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே சாஃப்ட்வேர் சரியாக தப்பான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை பஞ்சாங்கங்களை தப்பு போட தான் செய்யலாம். என்ன 1 மணி நேரத்துக்கு எத்தனை நாளைக்கு? 2.5 நாளைக்கு. சூரிய உதயத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? 2.5 மணி நேரத்துக்கு 2.5 × 2 என்ன வரும்? 5:30 மணி 6 மணி வச்சுக்கோங்களேன். 5:30 நாளைக்கு வரும் கிட்டத்தட்ட. உதாரணமாக உதயாதி நாளைக்கு 5:30ன்னு தான் நம்ம போடுவோம். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் என்ன போட்டிருக்கான்? உதயாதி நாளைக்கு 55ன்னு போட்டிருக்கான். சாஃப்ட்வேர்லேயும் தப்பாக இருக்குது. ஆமாம் 55 மிட் நைட்டுக்கு போயிருமே. அப்போ இதை நம்ம மேனுவலாக நம்ம எழுத தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதெல்லாம் நம்ம சரியான பார்க்க முடியும். நம்ம அதனால் மேனுவல் ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். எதுக்கு இருக்கோ இல்லையோ, லக்னம் கணிக்கிறதுக்கு, திசாபுத்தி கணிக்கிறதுக்கு, பெர்த் யோகி கணிக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்துதானோ. இந்தா இப்போ வந்தவங்க வாங்கிக்கோங்கம்மா. கொடுங்க. எத்தனைம்மா பாரு, எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இல்லைன்னா வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, சரி இருக்காங்க. அப்போ இதுக்கு ஆதி அந்த பரமநாளையை குறித்து இந்த வயசுக்கு மேலே உங்கள் தன்மை எல்லாம் மாறுது, அது வரைக்கும் நீ இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஜோதிடரோட ஒரே வேலை என்ன? 1000 தான் எல்லா கிரகமும் கெட்டு போயிருக்கு. சில கிரகங்கள்லாம் சில ஜாதகங்கள்லாம் இருக்கும். கண்ணியில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பான், துலாத்த சூரியன் நீச்சமாக இருப்பான், விருச்சது சந்திரன் நீச்சமாக, வாழ்க்கையாக அவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் வருது. வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு வழிகாட்டணும் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட கேட்பாங்க, என்னையா அது எவ்வளோ வந்தாலும் நீ மாத்திரையாக கொடுத்துருக்கேன், ஏன்னா என்னை தான் நோய் தீரும் அப்படின்னு எல்லாம் என்ன டாக்டர்னு கேட்குற மாதிரி நம்மளை நீ என்ன ஜோதிச்சர்னு கேட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். அந்த ப்ரிப்பேராக இருக்குங்கிறதுக்கு தோஷங்கள் எந்த மாதிரி உருவாகிறது. ஸ்நாக்ஸ் பிரேக் கொடுத்துருவோமா? ஒரு 5 மினிட்ஸ் கட் பண்ணுங்க. நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் செஞ்சுருக்கணும் அதை. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது அதுக்கு முதல்ல நம்ம வேல்யூ கொடுக்க தெரியணும் முதல்ல நமக்கு ஆனால் தப்புன்னு சொல்லிடுவேன். அதை நான் தயங்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு வேண்டியது அதுதான். நான் இன்றைக்கி ஒரு பேரும் புகழோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னோடய இறை வழிபாடு தான் முக்கியம். எனக்கு காரணம் ஜாதகத்தை நான் கையில் எடுத்துட்டாலும் என்ன அறியாமல் நான் சில விஷயங்களை பேசுவேன். அதுக்கு என்னோடய வழிபாட்டு முறைகள் தான் காரணம். அந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் ஜெயிச்சு வாங்க. நீங்கள் என்ன ஜாதகமே தப்பாக கேட்டார், ஜாதகம் சரியான நேரத்தை கணிக்கல, தப்பாகி போச்சுன்னா ஜாதகம் என்ன வேணால் தப்பாக இருந்துட்டு போட்டான். வந்த நேரம் தப்பு இல்லையா? நம்முடைய எத்தனை மணிக்கு வந்திருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு நம்ம எவ்வளோ பலன்களை சொல்லிட்டு போயிடலாம். சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நம்ம. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஓராலக்கணம் சொல்லுவோம். அதுக்கு முன்னால் இந்த இதை கணிக்கிறதுக்கு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? யோகத்தை ஆதி அந்த பரமநாளிகை மேனுவலாக கழிக்க தெரியணும். அது எந்த சாஃப்ட்வேர்லையும் இதுவரையும் வரவும் வராது, செய்யவும் முடியாது. அதை பார்த்துருக்கோம்மா, கவனிச்சிருக்கீங்களா? ஆதி அந்த பரமநாளிகை என்ன சொல்லி பஞ்சாங்கங்களில் பார்த்தா தெரியும். எப்படி திதி நாளிகை போட்டிருப்பான், நட்சத்திரத்துக்கு நாளிகை போட்டிருப்பான், அதே மாதிரி யோகத்துக்கும் நாளிகை கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்க. எல்லா பஞ்சாங்கத்தையும் இருக்கும். அது எந்த பஞ்சாங்கத்தையும் மாற போகிறது கிடையாது. அதுக்கு எதிர்த்து அதை நம்ம கணிக்க தெரியணும். அப்போ இவன் பிறந்த நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரையும் அந்த நாளிகை போயிருக்குன்னு தெரிஞ்சால் தான் அந்த வயசை சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி 50 நாளிகை இருக்குது அப்படின்னு சொன்னால் 50 நாளைக்கு கணக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி வரைக்குமே ஒரு சௌபாக்கியம் நாம யோகம் இருக்குது. இவர் காலையில் 8:30 மணிக்கு தான் பிறந்திருப்பார். அப்போ 8:30 மணிலேருந்து அந்த 4:30 மணி வரைக்கும் உண்டான நேரத்துக்கு எத்தனை நாளைக்கு அந்த சௌபாக்கியம் நாம யோகம் கழிந்திருக்கிறதுங்கிறத பார்த்து அந்த வயசுக்கு அப்புறம் அந்த நாம யோகம் மாறும். அதுக்கு அடுத்த நாம யோகம் செயல்பட தொடங்கும்.
நல்லாவே இருந்துகிட்டு இருக்கானா நல்லா இருந்துட முடியாது. அப்போ அடுத்த நாமயம் அவனுக்கு நெகட்டிவான நாமயம் வருதுன்னா நாம் எச்சரிக்கை பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஐயா, இந்த வயசுக்கு மேலே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையோட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதுக்கு வந்து நாமயோகத்துக்கு நாதி அந்த பரமநாளிகை நமக்கு கணிக்க தெரியணும். அதுவும் மேனுவலாக கணிக்க தெரியணும். அதை நீங்கள் கணிச்சா தான் இந்த வயசு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த மாதிரி தவறான ஒரு நிலத்தை வாங்குவீங்க, அதில் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அப்புறம் பரணி மாதிரி ஆளை தேடிட்டு வருவீங்க. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். பிரீதி நாம யோகத்தை பிறந்திருக்கான், சௌபாக்கியம், அதெல்லாம் கரெக்ட், நல்ல யோகம் தான். சௌபாக்கியத்துக்கு அப்புறம் வரும் சோபனம் நாம யோகம் வரும். அது ஒரு இதை உதாரணமாக சொல்கிறேன் வந்து. அப்போ சோபனம் நாம யோகம்னா அது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நாம யோகத்தில் ஒன்று. அதுவும் பெண் சாபம் உள்ள நாம யோகத்தை ஒன்று. நான் அதை கொடுத்துருப்பேன், உங்களுக்கு கொடுத்த பேப்பரில் இருக்கும் பாருங்கள், பேக் சைடில் பெண் சாபம் பெற்ற யோம யோகம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூரா பாருங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஏற்கனவே பெண்களால் சபிக்கப்பட்டவன். சரி, பெண்கள் என்ன வேணும் எடுத்துக்கங்க எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த பெண் சாபம் எப்படி எல்லாம் வருது? பெண் சாபத்துக்கு முக்கியமான பாவம் எது சொல்ல முடியுமா? 10ஆம் பாவம். ஏன் 10ஆம் பாவம்? 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் சொல்கிறோம், தொழில் ஸ்தானம் சொல்கிறோம். 1ங்கிறது நாம, 4ங்கிறது நமது தாய், 7ங்கிறது நமது இல்லறம். ஆணாக இருந்தால் கணவன், பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி. அந்த 10ங்கிறது 7இன் தாய், இல்லறத்தின் தாயார். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது 10ஆம் பாவங்கிறது மாமியார் ஸ்தானம். 10ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாமியார் வயிறெறிஞ்சு போன ஜென்மத்தை வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவனுக்கு வேலை மாத்திரம் அமையாது, இல்லற வாழ்க்கையும் நல்லா அமையாது. ஆமாம், அவன் பொண்ணை கஷ்டப்படுத்தா அவன் அம்மா சந்தோஷமாக இருப்பா போன ஜென்மத்தில், பூர்வீகத்தில். ஜாதகங்கிறது என்ன? நீ எதை செய்துவிட்டு வந்தாய் அதைத்தான் காட்டக்கூடியது தான் ஜாதகம். இப்போ நீ என்ன அனுபவிக்க போகிறாய் அதை சொல்கிறவன் ஜோதிடன். ஜாதகங்கிறது சிம்பிள் லாஜிக். என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? பூர்வ புண்ணிய காரகன் குரு, இந்த ஜென்ம கர்மக்காரகன் சனி. அப்போ குரு பகவான் வந்து சனி பகவான் சொல்கிறாரு, எப்பா இவன் என்ன சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், இவனை எப்படி வழி நடத்தணும்னு நீ பார்த்துக்க. அப்போ வந்து 7 நாடு சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, எல்லா வகையிலும் அவனை போய் டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான் சனின்னா. அதுக்கு காரணம் என்ன? அவன் பூர்வீகத்தில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்னு குரு சொல்கிறது தான். அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம், விசாகத்துக்கு அப்புறம் அனுசம், பூரட்டாதிக்கு அப்புறம் உத்தட்டாதி, குரு நட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் சனி நட்சத்திரம் வருது நமக்கு. இப்போ இதை நம்ம வந்து முக்கியமாக பூர்வ புண்ணியத்தை லக்னமாக எடுத்து நம்ம பலன் சொல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஜாதகம் கொண்டு வராருன்னா முதல்ல சொன்னேன், நீங்களாம் லேட்டாக வந்தீங்க. சந்திரன் ஏறிய நட்சத்திரம், லக்னம் நேர் நட்சத்திரம் பாதகமாக வரக்கூடாது. இப்போ அஸ்வினியில் சந்திரன் இருக்கிறான், லக்ன புள்ளி வந்து கிருத்திகையில் விழுதுன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை, அவன் வாழ்க்கை பூரா விபத்து இருந்துக்கிட்டே இருக்கும். விபத்து அப்படின்னு சொன்னால் எடுத்த எந்த வேலையுமே சரி வராது, போராட்டமாகவே இருந்துகிட்டு இருப்பான். இது நான் ஆரம்பத்தில் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அவங்க என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அதை ஒரு பேப்பரில் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜாதக பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதில் முக்கியமான சப்ஜெக்ட்டுங்கிறது தான் இந்த நாமயோகங்கிறது நம்ம பண்ண பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ 10ஆம் பாவத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போன ஜென்மத்தை மாமியாரை துன்புறுத்தினான்னா, அது மருமகளாக துன்புறுத்தினாலும் சரி, மருமனாக துன்புறுத்தினாலும் சரி, அந்தப்போ அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தோன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்காது. வயசாகிக்கிட்டே இருக்கும். நம்ம 1000 காரணம் சொல்லலாம். 7ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டு இருக்கிறான், 7ஆம் அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறான், 7ஆம் அதிபதி சனி பார்க்குறான், 1000 காரணம் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 10ஆம் பாவம். அப்போ இந்த 10ஆம் பாவத்தை நம்ம வந்து சரி பண்ணதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும், நம்ம பேர் நிலைக்கும். நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா ஜோதிடர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு என்ன வழி, அதுதான் நமக்கு தேவை. புரியுதுங்களா? மாமியார் சரியாக அமைய மாட்டான், அதோட மருமகன் சரியாக அமைய மாட்டான், ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து. அப்போ அதனால் மாமியாரால் சபிக்கப்பட்டவன்
ஒழுங்காக தொழில் நல்லா அமையாது. பணக்கார திமிராக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் பணக்கார திமிர் இருக்குன்னு நீ என் பொண்ணப்படி இவ்வளோ வாடுற, அடுத்த ஜென்மத்தை நீ வந்து காசு பணத்துக்காக அலையிற ஆவணத்தை பிறக்க வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி சாபங்கள் வந்து வரக்கூடிய விஷயம். இந்த சாபங்களை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய இதை எடுத்துக்கிட்டால் மாந்தி. அதனால் மாந்தி வந்து கண்டிப்பாக வந்து ஜாதகங்கள் இருக்கணும். அது என்ன மாந்தி என்னமோ கேரளாவுக்கு சொந்தக்காரன் மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்படி கிடையாது. பகலில் பிறந்தா மாந்தி, இரவில் பிறந்தான்னு குளிகன்னு சொல்கிற ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, யாருக்காவது சுக்கிரன் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சரியாக அமையாது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் திருமண வாழ்க்கை இன்பகரமாக அவருக்கு இருக்காது. கௌரவத்துக்காக வேணால் வாழலாம், உண்மையில் வந்து உண்மையான சுகம் அன்பு அனுசரிங்கிறது அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தின் காரகத்தை உறவு கண்டிப்பாக பாதிக்கப்படும். உதாரணம் செவ்வாய் நட்சத்திரம் சகோதரனால் பாதிக்கப்படுவான். புதன்னா தாய் மாமன், சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா. சூரியன் சந்திரன் ரொம்ப மோசம். இந்த பூர்வீக தோஷங்கள் எடுத்துக்காட்ட பூர்வீக தோஷங்கள் எடுத்து காட்டக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் 1, 5, 9. இது வந்து கர்ம வேலைகளை நம்ம வந்து கர்மஸ்தானங்களை பற்றி நம்ம கனெக்ட் பண்ணும்போது க்ளீனாக தெரியும். 1, 4, 7, 10ங்கிறது நாம், நம் தாய், நமது இல்லறம், நமது இல்லறத்தின் தாய். இந்த 4 பாவமும் கெட்டு போயிருந்தாலே நம்ம போன ஜென்மத்தை வந்து ஒன்று நம்ம தாயோ இல்லை நம்ம மாமியாரையோ நம்ம குடும்பப்படுத்திட்டு வந்து கன்ஃபார்மாக டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு ரெமெடி என்ன? 10ஆம் பாவம் கெட்டிருக்கு, 7ஆம் பாவம் கெட்டதுன்னா மனைவியை சொல்லலாம். 10ஆம் பாவம் கெட்டிருக்குன்னா மாமியார். இப்போ வயதான பெண்மணிகளுக்கு நாம் வந்து உதவி புரியணும். பைக்கில் போய்ட்டுருக்கோம், ஸ்கூட்டரில் போய்ட்டுருக்கோம், நின்றுருக்காங்க, வெயில் தாங்க முடியல, எம்மா எங்கேம்மா போகணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் போகிறப்ப தான் கொண்டு விட்டுட்டு போகிறேன். ஈஸியான வழிகள். தாய் வயசில் உள்ளவங்களுக்கு எம்மான்னு ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க, ஒரு பன்னு வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சாலே அவள் ஆசீர்வாதம் பண்ணுவா. எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இன்றைக்கி என்ன ஒரு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டப்பா நீ நல்லா இருப்பேன்பா, அந்த வரம் தான் உங்கள் சாபத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக கோயிலுக்கு போகணும், அதுக்கு போகணும், இப்போ எந்த கோயில் போனாலும் சரி, எங்கே நீங்கள் வந்து அது என்ன சொல்லுவாங்க, சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் பண்ணாலும் சரி, வேறு எந்த ஹோமங்கள் பண்ணாலும் சரி, கந்தர்வராஜ ஹோமம் பண்ணாலும் சரி, இறைவன் கேட்குற ஒரே கேள்வி, நீ என்ன செஞ்சுட்டு இருந்தால் அது தகுந்த வாழ்க்கையும் போல நீ மரியாதை நடந்துக்க. ஏன்னா ஆண்டவன் யாருன்னு யாருக்குன்னு தெரியாது, ஆனால் நம்ம பெற்ற தாய் தந்தை யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை நாம் வந்து முக்கியமாக வந்து கவனிக்கணும் வந்து. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுவோம், அது மாதிரி மனைவி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காளா, அடுத்தவங்க குறிப்பிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாம் உதவி பண்ணணும். அவங்க தம்பதி அந்யோன்மையாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிகளை நாம் காட்டணும் அவங்களுக்கு. அதுவும் போக கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றாங்கன்னாலே முதல்ல நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு திருமண லக்னம் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். எந்த லக்னத்தை திருமணம் நடந்தது, எந்த தமிழ் மாதம் நடந்தது, எந்த நட்சத்திரத்தில் நடந்தது, அந்த நட்சத்திரம் யோகியா அவயோகியா. அவயோகியாக இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இன்றைக்கி யாரும் பார்க்குறதே இல்லை, அந்த யோகத்தை பற்றி அதிகமாக பார்க்குறது இல்லை. அவயோகி நட்சத்திர லக்னம் குறித்து கொடுத்தா அந்த கல்யாணத்தை என்ன தான் 1000 வேத மந்திரங்கள் சொல்லி நீங்கள் பண்ணினாலும் சரி, கண்டிப்பான நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நடக்கும். அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் திருமணம் நடந்த தமிழ் மாதம் அந்த நட்சத்திரத்தில் வந்து தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அவங்களை அர்ச்சனை பண்ண சொல்லணும். திருச்செங்கோடு உங்களுக்கு பக்கம் இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உங்களுக்கு ரொம்ப பக்கம், இங்கே இந்த ஏரியாவில் வந்து அனுப்புங்க. ஆனால் அந்த கோயில் நீங்களும் போகணும். ஒருத்தர் நம்ம ஒரு கோயில் போக சொன்னால் அந்த கோயில் நாம் போன கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் நாம் போய் பிரார்த்தனை பண்ணணும். எங்கிட்ட வந்தவங்களாம் அவங்ககிட்ட அனுப்புகிறேன்ப்பா நீங்கள் நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். நம்ம போயிருக்கவே மாட்டோம், எங்கேன்னே தெரியாது நமக்கு. யாரோ பேப்பரில் சொன்னாங்க, யாரோ மீட்டிங்கில் பேசுகிறான்னு நம்ம சொல்லிட்டு தான் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அர்த்தமும் கிடையாது. இந்த விநாயகர் பஞ்சமுக விநாயகருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி உண்டு. என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பஞ்சமுக விநாயகருக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய எத்தனை பெரிய தோஷமாக இருந்தாலும் மேற்கு பார்த்த விநாயகருக்கு பூஜை பண்ணினா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். கேது பாதிக்கப்பட்டிருக்கு, கேது ஜென்மக்கு இப்போ சிம்மராசிக்கெல்லாம் ஜென்ம கேது ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரங்களாம். வந்து எதை எடுத்தாலும் தடை நடந்துகிட்ருக்கு. மேற்கு பார்த்த விநாயகர் கோயிலில் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்கள்.
இதை விட கேதுக்கு மிகப்பெரிய பிரீதி எதுவுமே கிடையாது. கேதுவால் பாதிக்கப்பட்டால் இந்த ஒரு விஷயம். இப்போ அந்த இது உங்களுக்கு எங்கள் ஏரியாவிலே இருக்குது. இந்த கோயில் நான் தான் முதல்ல இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எங்கள் திண்டுக்கல்லே இருக்கிறதுனால நாங்கள் வழிபட்டுருக்கேன். மேற்கு பார்த்த விநாயகராக இருக்கணும், பிரதிஷ்டைப்பட்ட விநாயகராக இருக்கணும், தினசரி அதுக்கு பூஜை நடக்கணும். சாநித்தியம் அந்த கோயிலுக்கு தான் வரும். பக்தர்கள் கூட தான் கோயில் சாநித்தியம் அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி ஆலயங்களுக்கு தான் நம்ம சொல்லணும். நாம் அந்த ஆலயங்களுக்கு சென்று வரணும். ஒருத்தனை பரிகாரம் சொல்லிட்டாலும் மாத்திரம் போகாது, அந்த ஆலயத்துக்கு நாமளும் போகணும். இல்லை நாம் போகக்கூடிய ஆலயத்தை சொல்லணும். தெருமுக்கில் ஒரு விநாயகரை டெய்லி நீ போய் 5 பிள்ளார் விட்டு கூட்டிட்டு 10 தோப்புக்காரனை போட்டு போகிறீங்கன்னா அந்த விநாயகரும் வேலை செய்வார். அவர் தெருமுக்கில் தான் இருக்கார், நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ இது நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நாமளே பயன்படுத்தாத நம்ம கொடுக்குறது வந்து அர்த்தமே இல்லை. இது இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறதுக்கு நம்ம கணவன் மனைவி உறவாடு சரி, நம்ம தாயாரே இருக்க, நம்ம தாயை எத்தனை பேர் தாயாரை துன்பப்படுத்துகிறோம் இல்லைங்களா? உனக்கு என்னமா தெரியும், உன் வயசெல்லாம் தாண்டி போச்சு, அவள் பெற்று அவள் கையை பிடிச்சி நடக்க வச்சு சொல்லி கொடுத்தா நம்ம வளர்ந்துருக்கோம். கூடவே கூடாது. பெற்ற தாய் தந்தைகளை என்றைக்குமே வணங்கணும். இதில் இன்னொன்று, சூரியன் யோகியா சனி அவயோகியா வர சில நட்சத்திர யோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஹர்ஷனம் நாமயோகத்துக்கு சூரியன் யோகி, அவயோகி சனி. உத்திராடம் பூசம், இந்த மத்தியம நாமயோகத்தில் 5ஆவதாக போட்டிருக்கும் பாருங்கள். மத்தியம நாமயோகத்தில் 5ஆவதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள என்ன செய்ய தெரியுமா? அப்பா பேச்சா மகன் கேட்கவே மாட்டான். ஏன்னா சூரியன் சனி அப்பா மகன் தானே. அப்பா பேச்ச மகன் கேட்கவே மாட்டான். ஆனால் மகன் தானேன்ட்டு அப்பா விட்டு கொடுத்து போயிட்டுருப்பார். ஆனால் இவருக்கு எதுவுமே நிலைக்காது. அப்பா இருக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அப்பா இறந்த பிறகு எல்லாத்தையும் கலந்துருவார். இதை நம்ம பார்க்கணும், யோகி யார் அவயோகி யாருங்கும்போது. அப்போ இந்த மாதிரி ஆட்களாக என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நாம ஏதோ ஒருத்தன் பிறந்திருக்கான், சின்ன வயசில் அவனுக்கு உங்கள்கிட்ட வருது ஜாதகம் பார்க்கணும், அவனை சொன்னேன் டெய்லி அப்பாட்ட ஆசீர்வாதங்க வெளியே போக சொல்லாதீங்க. அப்பாவுக்கு எடுத்துன்னு, அப்பா இந்த வண்டி சாவி உங்கள் கையால் எடுத்து கொடுங்கப்பா, நான் இன்றைக்கி வெளியே போகிறேன். அப்பா உங்கள் கையால் ஒரு 10 ரூபா கொடுங்கப்பா, என் வேலை நல்லபடியாக நடக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா, அப்பா ஆசீர்வாதம் பண்ணி இந்த பணத்தை கொடுங்க, நான் தொழிலில் நல்லா முன்னேறணும். இதை செஞ்சுட்டு வந்தான்னா, ஆனால் செய்யறதுக்கு மனசு வராது. ஏன்னா சூரியனும் சனியும் அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இவங்க தந்தையை வழிபட்டு கொண்டு செஞ்சாலே அவங்க காரியத்தை ஜெயிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரியணுங்கும் போது நம்ம நாமயோகத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம முடியும். அப்போ ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது இவன் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கான். இப்போ 1, 4, 7, 10 நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறதுன்னா 3, 6, 9, 12. இது தந்தை வழியிலால் ஏற்படக்கூடிய பாதிப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானங்கள். நான் சொல்கிறது ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். 10க்கு 10ஆம் பாவம் 7ஆக வரும், 7க்கு 10ஆம் பாவம் 4ஆக வரும். பார்த்தீங்களா? இந்த பாவத் பாவங்கள் அடிப்படையில் பாருங்கள். நீங்கள் 9க்கு 10ஆம் இடம் 6, 6க்கு 10ஆம் இடம் 3, 3க்கு 10ஆம் இடம் 12. அப்போ 6ங்கிறது மாதிரி ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் வீழ்ச்சி எதெல்லாம் அடைவான்? ருணம் கடன், ரோகம் வியாதி, சத்ரு எதிரி. இது எங்கிருந்து வருது? 9ஆம் பாவத்திலிருந்து வருது. 9ஆம் பாவம் தந்தை ஸ்தானம், தந்தைக்கு 10ஆம் தந்தையின் கர்மஸ்தானம் 6. புரியலன்னு யாராவது தயவுசெய்து கேளுங்க, என்ன அந்த ஸ்பாட்லேயே சொன்னால் தான் சரியாக வரும். அப்போ இந்த என்னங்க, ஆமாம் 1 10ஆம் பாவமாக வரும் பாருங்கள். 9க்கு 10ஆம் பாவம் 6, 6க்கு 10ஆம் பாவம் 3, 3க்கு 10ஆம் பாவம் 12. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வி அடைகிறோமா வெற்றி அடைகிறோமா அதை நிர்ணயிக்கக்கூடிய பாவம் 12 தான். அப்போ 3ஆம் பாவம் நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் தோல்வி அடைகிறோம் அப்படின்னா 12ஆம் பாவம் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும். 12ஆம் பாவாதிபதியாக கெட்டுருப்பாங்களா? 12ஆம் பாவத்தை அசுபகரங்கள் இருக்கும். அசுபகரம்னா இயற்கை அசுபர்கள் வேறு, லக்ன அசுபர்கள்ங்கிறது வேறு. இந்த மாதிரி அசுப கிரகங்களால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பூரா தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த காரகத்தை பலப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? ரெமெடியை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அப்போ இப்போ ஒருத்தனுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா தந்தையின் மூலம் நோய் வரும், தந்தையின் மூலம் கடன் வரலாம், தந்தையின் மூலம் என்ன எதிரிகள் உருவாகலாம். யார்கிட்ட என்னவோ பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரியல, இன்றைக்கி அவங்க போட்டு என்ன போட்டு வாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே தாய் தந்தையர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக நம்ம ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பாவங்களின் அதிபதிகள் கெடாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கெட்டு போயிருந்தாலே
நிச்சயமாக வாஸ்து பிரச்சனை உள்ள வீட்டை தான் அடைவான், வேறு எந்த போவது. நீ என்ன எழுதியாரி மீதிச்ச ரைட்டு ஒத்துக்கிறேன், நீ வாங்குகிற வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு போகிறேன். அந்த மாதிரி தான் அமையும். அது வியாபாரமாகட்டும், வீடு வாங்குறதாகட்டும், ஏதாவது பிரச்சனை, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நிலத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை அரசாங்க பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி வாஸ்து தோஷங்களாக இருக்கும் அந்த விஷயம். அந்த வாஸ்து தோஷங்களை வந்து இப்போ பரணி பாதி அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போனாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஓடி போகிறது, வேறு மதத்தோடதுனால கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் செய்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஏன் வருது? தோஷங்கள் 2 வகையில் தான் வரும். ஒன்று, நாம் செய்யக்கூடாததை செய்தால் தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஒன்று. இன்னொன்று, நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் தோஷம். நமக்குன்னு நம்ம முன்னோர்கள் வழிவகுத்திருக்காங்க. சில கோட்பாடுகள், சில தர்மங்கள், சில வழிபாட்டு முறைகள், சில வாழ்க்கையின் தத்துவங்கள், அது என்றைக்கும் மீறக்கூடாது. படிச்சுட்டேங்கிற அகம்பாவத்தை வந்து பண்ணிடக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி, நாம் பெற்றோர்களை மீறி எதையுமே செய்யக்கூடாது. அப்போ நமக்குன்னு ஒன்றும் கிடையாது. இந்த உடம்பு நம்மைதா இல்லை, இந்த உடம்பு நம்ம இது இல்லை, நாம் கொடுத்ததில்லை. ஒரு ஆண் பெண் இணையும் போது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு உயிர் இந்த ஆத்மாக்குள்ள நுழைஞ்சு இது உருவமாக மாறி அது வெளியே வந்து இயங்குது. அப்போ நமக்கு இல்லாததை நாம் எப்படி நமதுன்னு சொல்லிக்க முடியும்? இது எல்லாமே இறைவனுக்கு உண்டானது வந்து. அப்போ இந்த வந்து 9ஆம் பாவங்கிறது வந்து முக்கியமானது. மணிமேகலை மேடமும் சொன்னாங்க, பாக்கியம் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தில் பாபகரங்கள் இருந்தாலும் பூர்வீகத்தை பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம வந்து அடுத்தவன் சொப்ப ஆட்டையை போட்டிருப்பீங்க, இல்லைன்னா பிறருக்கு வந்து தர்றேன்னு சொல்லிவிட்டு அவனை ஏமாற்றி காலந்தாழ்த்தி கடைசியில் தராமலே அவனை விட்டு போகிறது. இந்த பூர்வீக பிரச்சனைகளை பூரா காட்டக்கூடியது வந்து 9ஆம் பாவம். நம்ம இஷ்ட தெய்வத்தை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம் தான். அந்த இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம பின்னால் அடுத்த பக்கத்தில் இருக்குது, நம்ம கடைசியில் அதை பார்க்கலாம் வந்து. அப்போ அந்த 9ஆம் பாவம் லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தை வந்து அமர்ந்துடக்கூடாது. 9ஆம் பாவாதிபதி இல்லை 9ஆம் பாவத்தில் பாதக கிரகங்கள் வந்து அமர்ந்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்து அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கோம், அப்பாவை எடுத்து வச்சு பேசியிருக்கோம், அப்பாவை நம்ம மதிக்கலை, அப்பாவை கொண்டு போய் முதியோர்களை கொண்டு சேர்த்து விட்டோம், இந்த மாதிரி தன்மை. இந்த பார்த்தது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆணுக்கு தானே அப்பா, ஆண் குழந்தை இல்லைன்னா என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்து தந்தை வந்து ஆண் பசங்களோட பெண் குழந்தைகள் தான் நல்லா கவனிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு உண்மையான யதார்த்தமான உண்மையும் கூட. அப்போ அந்த பாவத்தை நம்ம வந்து அப்போ என்ன செய்யணும், அந்த வயதுக்கு உண்டானவர்களை நாம் மதித்து பழக கற்றுக்கொண்டால் இறைவன் நமக்கு தானாக வழிவிடுவான். இருக்கிறதுலே பயங்கரமான கிரகங்கள் 2, ஒன்று சனி, இன்னொன்று சந்திரன். அதே சமயத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியமாக இவங்களை வசப்படுத்த முடியும்னாலும் சனியும் சந்திரனை வசப்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் கோபமாக இருக்கிறான், ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்குறோம், அவன் கோபம் கொஞ்சம் அடங்கிடும். எதையுமே சிந்தித்து செயல்படுன்னு ஏன் சொன்னாங்க? ஆத்திரமாக வருதா, கோபம் வருதா, கண்ணை மட்டும் கொஞ்சம் நேரம் குலதெய்வத்தின் பேரை சொல்லிட்டு ஆத்திரமா கோபம் தோணிஞ்சிடும். சாந்தப்படுத்துதல், எது சாந்தப்படுத்தும்? அக்னி ஓன் எரியுது, எது சாந்தப்படுத்துறது? தண்ணீர். அப்போ தண்ணீர் சந்திரன். சந்திரன் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருமே, எல்லா ராசிக்காரங்களும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம முசிறி பக்கத்தில், முசிறியில் வந்து அகராத்த இருக்குது, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு. சந்திரனை நேரில் தவம் இருந்து வழிபட்ட தலம் அது. அந்த ஆலயத்து சந்திரனால் எப்பேற்பட்ட தோஷம் தீரக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த இது. இன்னொன்று சனி பகவானை பார்த்தோன்னா, சனி பகவானோட பிரச்சனையாக ஒன்றுமே செய்யாதுங்க. டெய்லி அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்கள், அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக சனி உங்களுக்கு நல்பலம் பண்ண செய்ய ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் இதுக்கு சனி திருநள்ளாருக்கு போக வேண்டாம், கொச்சனூருக்கு போக வேண்டாம், கோவிலில் போய் நேரம் இருக்கோ இல்லையோ அவசரமாக 7 சுற்ற வேண்டாம். அது என்னப்போ தெரியல, நானும் திருநள்ளாறு போய் பார்த்துட்டேன். திருப்பதிக்கு போனால் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறாங்க, முருகன் பழனிக்கு போனால் வெற்றிவேல் முருகன் அருவாங்கிறாங்க. அந்த சனிபகவான் சன்னி பண்ண போகிறோம், எள்ளு விழுந்தால் எள்ளு நச்சுன்னு சத்தம் இருக்குது, அந்தளவு அமைதியாகிறாங்க. அப்படி என்ன பயம் சனிக்கிட்டேன்னு தெரியல. சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவர் யாராலையும் தடுக்க முடியாது, மும்மூர்த்தியும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் சனி எப்போ கொடுப்பாரு? அவன் தர்ம நெறி தவறாமல், நீதி நெறி தவறாமல், தனக்கு கீழே உள்ளவங்களையும் மனிதனாக மதித்து யார் பழகிறாங்களோ அவருக்கு சனி கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணார். நீங்கள் செய்ய வேண்டிய சிம்பிள் இவ்வளோ தானே, வேறு ஒன்றும் இல்லை. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம், யாரையும் மதிக்காமல் நடத்துக்க வேண்டாம். இப்போ நீங்கள்லாம் ஒரு மாணவன், ஒரு தெரிவுன்னு வந்திருக்கிறீங்க,
ஆனால் உங்கள்கிட்ட நான் விஷயங்கள் நான் கேட்பேன். இப்போ சில பேர் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா, அந்த கேள்வி மூலம் நானும் பல விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த வகையில் எனக்கு நீங்கள் குரு. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் எல்லாருமே குருக்கள் தான், குருமார்கள் தான். நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் சிந்திக்க தோணும், ஓ இந்த மாதிரிலாம் கேள்வி வந்தா அப்போ இன்னும் என்ன பதில் சொல்லணும் நான் சோதிக்கிறேன் இல்லை. அப்போ என்ன ஒரு யோசனையை தூண்ட வச்சு நீங்கள் தானே. இப்போ உங்களையும் அந்த தன்மையில் தான் நான் வச்சு நடந்துக்கணும் இல்லைங்களா? அனைவரையும் மதித்து பழகுங்கள்.